வணக்கம். எம்டிஎஸ் பெருடை ஃபார்ம், மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருடை கோழிகளுக்கு தடுப்பூசி அவசியமா? அதாவது குஞ்சு பொரிச்சதுலேருந்து 7 நாளுக்கு F1, 14 நாளுக்கு IBD, 21 நாளுக்கு லசோட்டா, அதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு ஒரு டைம், இல்லை கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி 3 மாதத்துக்கு ஒரு டைம் R2B, ஃபவுல் ஃபாக்ஸு, இது எல்லாமே நம்ம போடுவோம். இதெல்லாம் போட்டு தான் நம்ம கோழி வளர்க்கணுமா? இப்படி போட்டு வளர்த்தா அதெல்லாம் பெருவடை கோழிகளா, இல்லை நாட்டுக்கோழிகளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது நான் தடுப்பூசியே போடாமல் தான் நான் கோழி வளர்க்குறேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவரை தப்பு சொல்லலை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாசடைந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மாசடைந்ததாக இருக்குது. உணவுப் பொருட்களில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரசாயனம் கலந்து விளையக்கூடியதாக தான் இருக்குது. அதனால் எதனால் நமக்கு நோய் வருது, என்ன ஏது எதுவுமே நமக்கு தெரியறதில்ல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கோழி ஒரு சின்ன உயிர், அது தடுப்பூசி போடாமல் வளர்த்துற முடியுமா, இல்லை இந்த மெடிசன் கொடுத்தா வளர்த்துற முடியுமா, சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இன்றைக்கி நிலவில் யாருக்கிட்டையுமே பார்த்திங்கன்னா ஏக்கர் கணக்கில் நிலம்லாம் யாருக்கிட்டையும் கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு 10 சென்ட்டு, 15 சென்ட்டு, 20 சென்ட்டு, மிஞ்சி போனால் ஒரு 50 சென்ட்டு, இந்த மாதிரி தான் கோழி வளர்க்குறாங்க. வெகு சிலர் மட்டும்தான் ஏக்கர் கணக்கில் மேய்ச்சல் முறையில் 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரி வளர்க்குறாங்க. இப்படி குறைவான இடத்துல அதிகப்படியான கோழிகளை தொழில் முறையில் நம்ம வளர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, நெருக்கம் அதிகமாகுது. நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அங்கே அதிகம். ஒரு 10 சென்ட்டில் நான் ஒரு 20 கோழி, 30 கோழி வளர்க்குறேன்னும் போது மேய்ச்சல் முறையில் இடம் போதுமானதாக இருக்காது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகப்படியான கோழிகளை வளர்க்கும்போது நார்மலாக நோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். இதனால் யார் என்னமோ சொல்லிட்டு போயிடுறாங்க. யூடியூப்பில் நமக்கு வியூஸ் வரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் தடுப்பூசி போடாமல் வளர்க்குறேன், இயற்கை முறையில் வளர்க்குறேன், அதுதான் நாட்டுக்கோழி அப்படிலாம் கிடையவே கிடையாது. முதல் போடுறது நீங்கள். வீடியோ போடுறவங்க யாரும் உனக்கு 10 பைசா கொடுக்க போகிறதில்ல. அதனால் முதல் போடுறது நீங்கள். உங்கள் பொருளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. போன பின்னாடி ஐயோ நான் அப்போயே போட்டிருந்தா இருக்குமோ, ஐயோ R2B போட்டு தான் இருக்குமோ, ஃபவுல் பாக்ஸ் போட்டு தான் இருக்குமோ, இல்லை F1 போட்டு தான் இருக்குமோ, குஞ்சுங்க செத்துருக்காதோ, இல்லை பெரிய கோழி செத்துருக்காதோ, எனக்கு வெள்ளை கழிச்சில் வந்திருக்காதோ, முடிஞ்ச பின்னாடி ஒன்றும் பேசி பலன் இல்லை. இன்னொரு விஷயம், இது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும், அதாவது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே தடுப்பூசி போடாமல் இல்லை அந்த மருந்து கொடுக்காமல் வளர்கிற கோழியை திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இப்போ நம்ம அப்போ நீங்கள் ஒரு ஆங்கில மருந்துக்கு ஏதோ ஒரு மாத்திரை சளிக்கோ இல்லை வேறு எதுக்கோ ஒரு மருந்து கொடுக்குறீங்கன்னும் போது 90% ஃபெயிலியர் ஆகிடுது. சடனாக அந்த கோழியோட உடம்பு நீங்கள் கொடுக்குற மெடிசனை எடுத்துக்கிறதில்ல. அதுதான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. இழப்பு வரக்கூடாது, அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம முதல் போடுறது நம்ம. இந்த பெருவிடை கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழினா கூட கிலோ ஒரு 450 ரூபா, 500 ரூபாவில் முடிஞ்சு போகுது. இந்த பெருவிடை கோழிகள் எல்லாமே குறைஞ்சபட்சம் ஒரு 2500லேருந்து விடைகளே அந்த ரேஞ்சிலேருந்து தான் 2000, 2500 தான் ஆரம்பிக்குது. சேவல்கள்லாம் 5000, 8000, 10000 அந்த மாதிரி போட்டு தான் எடுத்துகிட்டு இருப்போம். இல்லை இயற்கை முறை, செயற்கை முறைன்னு ஒன்றுமே கிடையாது. நம்ம கோழியை நம்ம பார்த்துக்கணும், அவ்வளோதான். இதில் இன்னும் நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. இந்த கோழி வளர்ப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்குபேட்டரில் பொரிச்சா அந்த கோழி அந்த சண்டை சரியாக இருக்காது. இது இன்குபேட்டரில் பொரிச்சா எப்படி பெருவிடை கோழியாக இருக்கும், தடுப்பூசி போட்டால் எப்படி பெருவிடை, அது போய் எப்படி நாட்டுக்கோழியாக இருக்கும். பெருவிடை கோழின்றதை விட நாட்டுக்கோழின்னே நம்ப மாட்டுறாங்க. அந்த தடுப்பூசி போட்டால், ஊசி போட்டால் எப்படி நாட்டுக்கோழி. தடுப்பூசி அப்படின்றது நீங்களாம் நினைக்கிற மாதிரி அந்த கோழி எடை ஏறுறதுக்காகவோ, இல்லை 2 மாதத்தில் இவ்வளோ வெயிட் வரணும், அவ்வளோ வெயிட் வரணுன்றதுக்காகவோ போடுறது கிடையாது. ஒரு நோய் வரக்கூடாது. இப்போ நமக்கு எல்லாமே பிறந்த குழந்தைங்கலேருந்து தடுப்பூசி எல்லாருமே போட்டு தான் குழந்தைங்களை வளர்க்குறாங்க. அப்படி தடுப்பூசி போடும்போது எந்த குழந்தையும் அதனுடைய இயல்பு நிலை மாறுறது கிடையாது. அதே மாதிரி தான் பறவைகளும் விலங்குகளும். இந்த காலகட்டத்தில் கட்டாயம் அதாவது எப்போ எந்த நோய் வருதுன்னே தெரியறதில்ல. அதனால் கட்டாயமாக தடுப்பூசி அப்படின்றது அவசியம்தான். யார் என்ன சொன்னாலும் உங்கள் பொருளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க.
இப்போ சமீப காலமாக நிறைய பேர் வந்து கால் பண்ணி சளி பிடிச்சிருக்கு கோழிக்கு, எது பண்ணாலுமே வந்து கண்ட்ரோலுக்கு வரல அப்படின்னு சொல்கிறீங்க. முன்ன மாதிரி மெடிசன் எல்லாமே வந்து முன்னெல்லாம் அந்த மெரிக்வின் அது இது இருந்தது, அதெல்லாம் கொடுத்தா க்யூர் ஆகும். இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கேட்குறதில்ல அப்படி மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் வந்து எந்த மெடிசன் கொடுத்தாலும் சரி, மெடிசன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு சரியான இடைவெளி விட்டு அடுத்த நாள் மெடிசன் கொடுங்க. அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கிற கோழிகளுக்கு வந்து தண்ணியை கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஒரு நாள் வந்து தண்ணியை வைக்காதீங்க, ஒரு நாள் 1.5 நாள் வந்து தண்ணியை வைக்காதீங்க, எதுவும் ஆகாது. வெறும் தீவனம் மட்டும் வைங்க. தீவனமே வந்துட்டு சளி அதிகமாக இருக்குது அப்படின்னா தீவனமும் வைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சளி பிடிச்சி ரொம்ப டயர்டாக இருக்குது, அப்படி ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னும்போது அந்த கோழிக்கு நீங்கள் தீவனம் வைக்கும்போது, இல்லை நீங்களாக தீவனம் கையால் நீங்கள் கொடுக்கும்போதோ அது உள்ளே போய்ட்டு ஜீரணம் ஆகாது, இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு வரும். அதனால் ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா தீவனம் மட்டும் கொடுங்க, தண்ணி வைக்காதீங்க. ஒரு நாள் 1.5 நாள், அடுத்த நாள் வந்து சளி கண்ட்ரோலுக்கு வந்துடும். இல்லை நீங்கள் தண்ணியும் மெடிசனும் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெடிசன் கொடுத்தாலும் சளி கண்ட்ரோலுக்கு வராது. இன்னும் சில பேர் வந்து இன்குபேட்டரில் பொரிக்கிற குஞ்சுங்கள்லாம் வந்து தரமாக இருக்காது, அதெல்லாம் வந்து சண்டை கோழியா, அதெல்லாம் பெருவடை கோழியா, நாட்டுக்கோழியா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இன்குபேட்டர்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் உள்ளே போய்ட்டு எந்த ஒரு மாயமந்திரமும் செஞ்சுறதில்ல. நம்ம கோழியில் நார்மலாக இயற்கை முறையில் அடை வைக்கும்போது அந்த முட்டைக்கு தேவையான, அதாவது கரு உருவாகிறதுக்கு தேவையான அந்த வெப்பத்தை வந்து அந்த கோழிக்கிட்டேருந்து எடுத்துக்கும். அதே வேலையை தான் இன்குபேட்டர் செய்யுது. அந்த முட்டையில் கரு உருவாகிறதுக்கு தேவையான வெப்பத்தை வந்து குண்டுகோல் கொடுக்குது. அதுக்கு ஒரு கண்ட்ரோலர் இருக்குது. வேறு ஒன்றுமே அங்கே நடக்கிறது கிடையாது. எந்த ஒரு மந்திரமோ மாயமோ அங்கே நடக்கிறது கிடையாது. அதனால் இன்குபேட்டரில் வச்சு பொரித்தாலுமே அது வந்து நாட்டுக்கோழி தான், சண்டை கோழி தான், எல்லாமே ஒன்று தான். இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, இன்குபேட்டரில் வைக்கும்போது தாய் கோழிகளுக்கு போதிய அளவு ரெஸ்ட்டு கிடைக்காது. அதனால தான் அடுத்த பேட்ச் வர குஞ்சுங்க கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னா, கோழி வீக்காக இருக்கணும். அதுக்கு சரியான தீவனம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெக்கவர் ஆயிரும். மற்றபடி நீங்கள் சடனாக ஒரு 20 நாள் 25 நாள் அடுத்த பேட்ச் கொண்டு வரீங்க நம்ம தொழில் முறையாக பண்ணும்போது, அப்போ தான் வந்து அந்த இது வீக் ஆகுமே தவிர, அதில் வர குஞ்சுகள் வீக் ஆகுமே தவிர இன்குபேட்டர்னால எந்த ஒரு ஃபால்ட்டும் வராது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இன்குபேட்டரு இல்லை தடுப்பூசி இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்டில் தெரிவிங்க. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக வேணும் அப்படின்னா மேலே நம்பர் இருக்குது பாருங்கள் வீடியோவில், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், என்னென்ன மெடிசன் கொடுக்கணும், என்ன ஏது எதுவுமே தெரியல, எப்படி நான் செலக்ட் பண்ணுறது, எங்கே வாங்குறது, எங்கே விற்கிறது எதுவும் தெரியல அப்படின்னாலும் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து உங்கள் சந்தேகங்களை வந்து தீர்த்துக்கலாம். அதுக்கு வந்து என்கிட்ட வந்து நீங்கள் காசு கொடுக்கணும், இல்லை என்கிட்ட கோழி வாங்கணும், என் பண்ணையில் வாங்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. நீங்கள் வந்து திருநெல்வேலியில் இருப்பீங்க, இல்லை கன்னியாகுமரியில் இருப்பீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு என்னால் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதுக்குன்னு அங்கேருந்து நீங்கள் கால் பண்ணி எனக்கு ஒரு சந்தேகம் நண்பா, எனக்கு இது என்ன மெடிசன் தெரியல, இது என்ன நோயினே தெரியல அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, இல்லை நான் உங்களுக்கு கோழி கொடுக்க மாட்டேன், அதனால் வந்து நீங்கள் தேவையில்லை அப்படிலாம் கட் பண்ணிட மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்லுவேன். அதில் வந்து ஏதோ உங்களுக்கு ஒரு 10% பயனுள்ளதாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்ம ஃபார்மில் இப்போதைக்கு விற்பனைக்கு 2 மாத குஞ்சுகள் ஒரு 15 பீஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பட்டா சேவல்கள் ஒரு 6 மாத பட்டாவில் ஒரு 3-4 பட்டா, 8 மாத பட்டாவில் அதாவது ஒரு 3.5 கிலோ 3.25 கிலோ அந்த சைஸில் 8 to 9 மாதங்களில் ஒரு 4-5 பட்டா விற்பனைக்கு இருக்குது. தேவைப்படுற நம்பர்கள் வந்து கால் பண்ணி கேளுங்க, மற்ற டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட வந்து டிரான்ஸ்போர்ட் அவைலபிள் இருக்குது. அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டத்திலேருந்து எந்தெந்த ஊருக்கு பண்ண முடியுமோ எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கொடுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னாலும் கீழே கமெண்டில் தெரிவிங்க. அடுத்த வீடியோ அதை பற்றி நம்ம போடலாம். நன்றி, வணக்கம்.